கொக்கோ கேண்டியை. நிக்கிதாவும் அவள் தம்பியும் ஒரு நாள் காலையில் சீக்கிரம் எழுந்தார்கள். அன்று அவள் அம்மாவின் பிறந்த நாள். நிக்கிதாக்கு இன்னைக்கு அம்மாவுக்கு கேக் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இன்று நாம் அம்மாவுக்கு கேக் செய்வோம் என்று நிக்கிதா மகிழ்ச்சியாக சொன்னாள். தம்பியும் சந்தோஷமாக தலையாட்டினான். அவர்கள் மெதுவாக சமையலறைக்கு சென்றார்கள். நிக்கிதா மாவு மற்றும் சர்க்கரை எடுத்தாள். தம்பி முட்டை மற்றும் பால் எடுத்து கொண்டான். அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து நன்றாக கலந்தார்கள். சிறிது சிரித்தும் சிறிது குழப்பத்துடனும் கேக் கலவையை தயார் செய்தார்கள். பின்பு அதை ஓவனில் வைத்து சிறிது நேரம் கழித்து வெளியிலே எடுத்தார்கள். அம்மா சமையலுக்கு வந்தபோது சர்ப்ரைஸ் அம்மா என்று இருவரும் கூச்சலிட்டார்கள். அம்மா மிகவும் மகிழ்ந்து இருவரையும் அன்பாக அணைத்து கொண்டார். அவர்கள் அன்பால் செய்யப்பட்ட அந்த கேக் அம்மாவுக்கு உலகிலேயே சிறந்த கேக்காக இருந்தது. இருவரும் தெரிந்து கொண்ட கருத்து, அன்பாக செய்தால் எல்லாமே அழகுதான்.